வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ல இப்போ நம்ம சால்வ் பண்ற கொஸ்டின்லாம் கேட்டுக்கு தான் வரும். ஓகேவா? சால்வ் பண்ண வேண்டாமா? ரொம்ப என்கிட்ட தான் டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்தா வேணும் சார். அது நம்ம சால்வ் பண்ற மாதிரி ஏதாவது பார்க்கலாம் சார். டிஃபிகல்ட்லாம் கிடையாது, கேட்டுக்கு வரும் நம்ம கொஸ்டின்ஸ். இப்போ டிஎன்பிசில கேட்க முடியும். சார் டிஆர்பில கேட்பாங்களா சார்? டிஆர்பியில் வேல்யூ ஈஸியாக வச்சு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் கம்மி சான்ஸ். கேட்கலாம் வேல்யூ ஈஸியாக. பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். அப்போ டிஆர்பினா பார்க்கலாம் சார். see it won't come, but you should know the concept. ஒரு கான்செப்ட் வந்து திடீர்னு கேட்கலாம், கேட்காமையும் போகலாம், ஆனால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கேட்ல வரும் அந்த கொஸ்டின். பார்த்தீங்கன்னா கேட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கேட்பாங்க. சரியா? the choice is yours. சார் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சார், பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, I'll pose the question. நேத்து அந்த நியூ மார்க் ஷார்ட்டோட அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல? கம்ப்ளீட்டட் ரைட்? எஸ் எஸ் சார். ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? Can you see the question? Response? Yes sir. எஸ் சார். Yes sir. Take down the Sir, copied sir. எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? You didn't copy it? Yes sir. Listen here. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 காலம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். காலம் 1, காலம் 2, 3 and 4. ஓகே, 4 காலமும் என்ன பேட்டர்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பேட்டர்ன். கரெக்டா? கரெக்டாப்பா? Yes sir. ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி 4 காலம் இருக்கு. C1, C2, C3, C4. சரியா? ஸோ அப்போ சைடு என்ன? 6 மீட்டர் பை 6 meter. 6 மீட்டர். கரெக்டா? Yes sir. ஸோ இப்போ இந்த 4 காலமாக எவ்வளோ லோடு சப்போர்ட் பண்ணுது மொத்தமாக? 10,000 கிலோமீட்டர். 10,000. ஒவ்வொரு காலம்லையும் எவ்வளோ லோட் போகும்? 10,000 by 4. கரெக்டா? அப்போ எவ்வளோ லோடு? வாட் இஸ் த லோட் ஆன் ஈச் காலம்? எவ்வளோப்பா? 2,500. 2,500 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ அப்போ 2,500 கிலோமீட்டர் 500 2,500. ஓகே, ஸோ இப்போ சென்டர் ஆஃப் த பில்டிங். சென்டர்னா எந்த பாயிண்ட்? கரெக்டா இங்கே. கரெக்டா? சென்டர் ஆஃப் த பில்டிங் R1, R2, R3, R4. இப்போ இது ஸ்கொயர்னால 4 ரேடியஸ் சேமா இருக்குமா? Yes sir. Yes ஏன்னா sir. அது ஸ்கொயர். அப்போ R1 is equal to R2 is equal to R3 is equal to R4. கரெக்டா? இப்போ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 1 குவார்டர் எடுத்துக்கோங்க. 1 குவார்டர் எடுத்துட்டு ஆமா. ஸோ இதான் ரேடியஸ். ஸோ இப்போ இதில் பாதி எவ்வளோ? 3 மீட்டர். கரெக்டா?
எஸ் சார். மொத்தமா 6 மீட்டர்ப்பா. இதுல பாதி எவ்வளோ? 3 மீட்டர். 3 சார். இது 3 மீட்டர். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது 3. கரெக்டா? அப்ப r equal to 3 square. இதான் ரேடியஸ். r square is equal to square 3 root of square 3 square plus 3 Plus square. 3 square plus 3 square. If r square is equal to square root of 9 plus 9 18. so r square is equal to square root of 18. Yes sir. Correct. அது 3 root னு போடலாமா? 3 square. r is equal to 3 into root 2. root னு போடலாம். இப்போ எவ்வளோ வருது? 4. 4.243 4.243 sir. 243. கரெக்டா? ம். ஸோ எவ்வளோ டெப்த்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 4 meter depth below. ஆமாம். ஸோ அப்போ பொசினஸ்க்கு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. சிக்மா z is equal to q by z square k z square into 3 by 2 pi 1 by 1 plus r by z whole square whole power 5 by 2. இப்போ 4 காலம்க்கும் ரேடியஸ் சேமா? என்ன ரேடியஸ்? 3 மீட்டர் போட்டுமா சார்? ரேடியஸ்னா 3 root 2 சார். நாலுத்துக்குமே டெப்த் சேமா? எவ்வளோ டெப்த் இருக்கு? 4 மீட்டர். 4 meter. 4 மீட்டர். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஸோ 4 டைம்ஸ் ஆட் பண்றதுக்கு இன்டூ 4னு 4 போட்டுக்கலாமா? into 4 போட்டுக்கலாம் சார். 4 into 2500 by 4 square into 3 by 2 by 2 pi into 1 by 1 plus 3 root 2 by 4 the whole square whole power 5 by 2. What answer question? What is the answer? அந்த whole power 5 by 2 denominator மட்டும் தானே சார் வரும்? அல்ல whole ஆமாமா ஆமாமா டினாமினேட்டர் கொடுத்தோம். $43.5 sir. 45.3 sir. 45.33 3 sir. kilopascal. Correct. So the question Yes, number 1. Question number 2 என்ன? vertical stress under AD one column. One column at the same. இது ஏதாவது ஒரு காலம். கரெக்ட்டா? சோ எந்த Yes, காலம் sir. வேணா சூஸ் பண்ணலாம். C1 எந்த காலம் சூஸ் பண்றீங்க? Sir C4 வச்சுக்கலாம் சார். ஓகே. சோ அப்ப எந்த காலம் சூஸ் பண்ணீங்கன்னா டெப்த் என்ன? சேம் டெப்த். அதாவது 4 மீட்டர்ல. அப்ப இதுக்கு ரேடியஸ் 0வா? ஏனா இது கரெக்ட்டா அந்த இதுலயே ஆக்ட் ஆகுது. அண்டர் ஒன் காலம். ஜாயிண்ட்ல எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு R0. கரெக்ட்டா? எஸ் சார். சோ அப்ப R4 0. சோ அப்ப இங்க இருந்து காலம் 1 வந்து ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்போ R1. சோ இந்த பாயிண்ட் R1 எவ்வளவு தூரத்துல இருக்கு? 6 மீட்டர். கரெக்ட்டா? சோ அடுத்து R3. இந்த பாயிண்ட் காலம் 3 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 6 மீட்டர் தான சார். அகைன் 6 மீட்டர். சோ இதுதான் R2. கரெக்ட்டா? எஸ் சார். So R2. சார் எந்த காலம் எடுத்தாலும் சேம் வேல்யூ தானே சார் வரும்? எந்த காலம்னாலும் எடுத்துக்கலாம் சார். எது வேணாலும் இப்படிதான் வரும். எது எடுத்தாலும் இப்படிதான்ப்பா வரும்.
சரி இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம எடுக்கிற காலமோட அந்த ரேடியஸ் வந்து 0 வருமா சார்? நாங்க அதிகமா இப்போ சப்போஸ் R3 எடுக்கிறோம்னா அங்க அப்ப R3 0 வந்துருமா சார்? இந்த ஆமா, காலம் 3 இங்க இங்க எடுக்கிறீங்கன்னா அது 0 ஆயிடும். இது ரெண்டும் 6 ஆயிடும். இங்க டயகனல் எடுக்கும். அப்ப R2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் R2 ஸ்கொயர் ஈக்குவல் 6. 6 So R2 square is equal to square root of 6 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர். 72. 72 na 8.485 sir. 8.485 meter. கரெக்டா? ஸோ அப்போ ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒன்றுக்கு வந்து ரேடியஸ் 0 கரெக்டா? ஆமா சார். ரேடியஸ் 0னா 0.477 Q by Z ஸ்கொயரா ரேடியஸ் 0க்கு சொல்லுங்கப்பா. ஆமா சார். ஆமா சார். கரெக்டா? 0.477 தானே? 0.44 சொன்னேன் சார். 47 சொன்னேன். 447 477 477 தான் சார். ஓகே. சிக்மா Z3க்கு ஆஸ் யூஷுவல் ரேடியஸ் என்ன? ரேடியஸ் வந்து 6 மீட்டர், டெப்த் வந்து எவ்வளோப்பா? 4 மீட்டரா? ஆமா சார். அடுத்து சிக்மா Z2க்கு ரேடியஸ் வந்து எவ்வளோப்பா? 8 பாயிண்ட்ஸ் அப்படி சொன்னாரு. 8.485 485 8.485 depth 4. Z2 வந்து 4. அதே மாதிரி சிக்மா Z1க்கு வந்து ரேடியஸ் வந்து 6 மீட்டர், Z1 வந்து 4 மீட்டர். சார் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா போடணுமா சார்? ரிசல்ட் ஆமா, இதுக்கு மூணுத்துக்கும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். Q by Z Z ஸ்கொயர் square இன்டு KB into 1 by 1 plus R by Z whole square whole power 5/2. புரியுதா? ஸோ இது மூணுத்துக்கு தனியா, அப்புறம் இது தனியா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மொத்த வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். நாலுத்துக்குமே தனித்தனியா போடணுமா சார்? ஆமாப்பா, ஓகே. இது தனி, இது வேற, இது ரெண்டும் ஒண்ணு இன்ட்டு 2 போட்டுக்கலாம். சிக்மா Z3 சிக்மா Z1. ஓகே. காப்பி பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் சார். One minute sir. Previous slide 1 minute sir. சார் Z எல்லாத்துக்கும் சேம் தானே சார்? ஆமாம்மா, Z எல்லாத்துக்கும் சேம் தான். சார் அந்த சிக்மா Z4க்கு Z வந்து 4 தானே சார்? எல்லாத்துக்குமே டெப்த் சேம் தான்மா. டெப்த் எல்லாத்துக்குமே சேம் தான். சார் சிக்மா Z1 2 3 எல்லாமே இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்கணுமா இல்ல மொத்தமா எதுவும் போடணும்? இண்டிவிஜுவலா போடணும். ரேடியஸ் Z ரேடியஸ் மாறுதுல. ஓகே சார். சார் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் தான் சார் பண்ணணும். ஆமா, ஆட் பண்ணணும். சார் 83.4 சார். கரெக்டா சார்? எனக்கு 4 தான் சார் வருது. 83.4. ஓகே.
எல்லாருக்கும் வந்துதாப்பா? எல்லாருக்கும் வந்துதா? ஒன் மினிட் சார். சார் 52 வருது சார். என்னப்பா? 52 வருது சார். ஏதாவது தப்பா போட்டிருக்கீங்க கால்குலேஷன். சார் ஒன் பை ஒன்னா நான் சொல்லட்டுமா சார்? செக் பண்ண சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க. சிக்மா 4 ஃபோர்த்துக்கு வந்து 74.531 கிலோ பாஸ்கல் சார். சிக்மா Z1க்கும் சிக்மா Z அதாவது 1ம் 3 சேம்ன்றதுனால 7.8334 சார். 2 மல்டிப்ளை பண்ணிக்கினேன். ஓகே. 2க்கு வந்து 1.050 சார். ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 83.414 வருது சார். நீங்க சொல்றபடி பார்த்தா 83.42 போட்டுக்கலாம் சார். ஓகே. வந்துச்சாப்பா? நெக்ஸ்ட் போலாமா? 91 வருது சார். 83 நோட் பண்ணிக்கோங்க. 83 தான் வரணும். ஓகே. இங்கே கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இதோட நெக்ஸ்ட் மாடல். எஸ் சார் 83.48 வருது. Lens have we copied? காப்பி சார். ஓகே. ஸோ இங்கே எத்தனை காலம்பா இருக்கு? 3 காலம் இருக்கு 3 சார். சார். 3 காலம். Column 1. Column 2. And column 3. So load எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 100. இன்னொன்று சொல்லுங்க. வாட் இஸ் த லோட்? 200 300. கரெக்டா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Maximum vertical stress under any one column at a depth of below. மேக்ஸிமம் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்னா இங்கே தான் மேக்ஸிமம் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் வரும். கரெக்டா? எஸ் சார். லோட் அங்கே தான் அதிகமாக இருக்கு. மற்ற இடத்துலாம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வராது. காமன் சென்ஸ். என்ன சொல்லணும்னு புரியுதா? லோடு எங்க அதிகமா இருக்கோ அது கீழே போனா தானே ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். எஸ் சார். ஸோ அப்போ இதுக்கு என்ன ரேடியஸ் வந்து 0. R1 என்ன? 6. கரெக்டா? எஸ் சார். ஸோ R2 என்ன? 6. 6. R3 0. Z1 என்ன? 4. Z1 4. Z2 என்ன? 4. Z3 என்ன? 4 தான் சார். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. கெட் தி ஆன்சர். ஒரே லாஜிக் என்னன்னா மேக்ஸிமம் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் வேணுன்றப்ப இந்த அதிக லோடு கீழே கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? ஓகே சார். சால்வ் பண்ணி சொல்றீங்களா? ஆன்சர் சொல்றீங்களா? எஸ் சார். இப்போ R3க்கு மட்டும் 0.477 into Q/6. ஆமா, அப்படியே போடலாம். இல்லை R0 போட்டாலும் அதான் வரும். ஓகே சார். Please solve this.
சார் அப்போ 1 and 2 கொஞ்சம் சேமா வச்சுட்டு 2 மட்டும் பண்ணிக்கலாம்ல சார்? லோடு வேரியபிள் லோட் வேரி ஆகுதுல்லப்பா. எஸ் 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 பார்த்துட்டேன். என்ன ஆன்சர் வந்தது? வாட் இஸ் ஆன்சர்? சார் போட்டுட்டு இருக்கோம் சார். ஜஸ்ட் மினிட் சார். சார் மேக்ஸிமம்னா எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணணுமா சார்? எல்லாத்தையுமே ஆமாம்மா, கடைசி ஆட் பண்ணுவோம். 179 வருது சார். 179. ஓ சார் கம்மியா வருது சார். ஆனா எனக்கு எக்ஸாக்ட்டா சார் ஆன்சர் என்ன சார்? 9.40 kPa. $9.426 வருது சார். ஆமா சார். 9.7 சார். கரெக்ட். 3 வருது சார். எல்லாரும் முடிச்சிட்டீங்களாப்பா? சார் முடிஞ்சுதா? எஸ் சார். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன். ஓகே, கன்சால்டேஷன் அப்படின்னா என்ன? ரெஸ்பான்ஸ். வாட் டு யூ மீன் பை கன்சால்டேஷன்? சொல்லுங்கப்பா. ஒரு வாட்டர் வெளியில வருது சார். போர் வாட்டர். ஓகே, ஏர் வெளியே வருதுன்னு சொல்லுவீங்க. ஸோ கன்சால்டேஷன் எந்த சாயில் நடக்கும்? லேவா சார்? லேசி சாயிலில் நடக்கும். ஓகே, சாண்டி சாயிலில் வெறும் கன்சால்டேஷன் தான் நடக்கும். காம்பாக்ஷன் தான் நடக்கும். லேசி சாயிலில் தான் என்ன நடக்கும்? கன்சால்டேஷன் நடக்கும். அப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ண போகிற ஆயில்ஸ்லேருந்து ஏர் வந்து வெளியில் வந்துட்டுன்னா அது வந்து காம்பாக்ஷன். சரியா? காம்பாக்ட் எங்கே நடக்கும்னா சாண்டி சாயிலில் நடக்கும். கிளேயி சாயிலில் வாய்ஸ்குள்ளே இருக்கிற போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து போர் வாட்டர் வெளியில் வரும். சரியா? ஸோ அந்த போர் வாட்டர் வெளியில் வரதுக்கு இட் வில் டேக்ஸ் மோர் டைம். ஆக்சுவலாக எல்லா போர் வாட்டரும் வராது, எல்லா போர் வாட்டரும் ரிமூவ் ஆகாது. எவ்வளோ எடுக்குன்னா இன்ஃபினைட் டைம் எடுத்துக்கும். ஓகே, இட் வில் டேக் இன்ஃபினைட் டைம். அப்படி இல்லை 100 வருஷம் ஆகும். சரியா? ஜென்ரலாக 100 years டு இன்ஃபினிட்டி. சரியா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளேயில் சாயிலில் பில்டிங் கட்டணும்னா கிராக் டெவலப் ஆகும். பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். வில் டேக் ரீசன் டைம் வந்து டு செட்டில் திஸ். ரீசன் வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஆமா சார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், செட்டில் ஆகிட்டே இருக்கும். அதனால இது வந்து டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் போல கிராக் வரும். எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ அதில் இருக்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் சி கம்ப்ரசிபிலிட்டி. கம்ப்ரசிபிலிட்டி. எஸ். ஓகே, இந்த மாதிரி சாயில் சாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் கொடுக்க போகிறோம். சரியா? லோட் கொடுக்க கொடுக்க
ஸ்ட்ரெஸ் பண்ண வாய்ட் ரேஷியோ என்னப்பா ஆகும்? இந்த சாயில் சாம்பிளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ வாய்ட் ரேஷியோ ஃபாலோ என்ன? ஆரம்பிக்கல சார், ஃபாலோ ஆரம்பிக்கல சார். வாய்ட் ரேஷியோ குறையும் கரெக்டாக. எஸ் சார். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு வாய்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ட் ரேஷியோ என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறையும் கரெக்டாக. சிக்மா 4க்கு E4. ஸோ அப்போ இதை நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? கர்வ் வந்து என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும் கரெக்டாக. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இது வந்து வாய்ட் ரேஷியோ. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ட் ரேஷியோ குறையும் கரெக்டாக. இப்போ இதுக்கு ஸ்லோப் எடுங்க. ஸ்லோப் பண்ணுறது என்ன? dy/dx. ஸோ dy என்ன? சேஞ்ச் இன் வாய்ட் ரேஷியோ. dx என்ன? சேஞ்ச் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ இது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவோம். AV is equal to delta E by delta sigma dash. கரெக்டாக அதை படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபார்முலாவா? கரெக்டாக சொல்லுங்கப்பா. இது படிச்சிருப்பீங்களே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு. பேசுறது கேக்குதாப்பா? ஆடிபிள் சார். எஸ் சார், ஆடிபிள் சார். ஓகே. ஸோ இப்போ ஏவின்றது டிக்ரீஸ் இன் வாய்ட் ரேஷியோ per unit increase in effective stress. Yes sir. So this is coefficient of compressibility. So per decrease in void ratio per increase in effective stress. So இப்போ இதுவே வந்து நம்ம இப்போ லாக் ஸ்கேலில் வரையலாம். ஓகேவா? ஸோ இதுவே செவி லாக் ஸ்கேலில் வரைஞ்சோன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ அதுவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாக் ஸ்கேலில் வரையிறோம். லாக் ஸ்கேலில் வரைஞ்சோன்னா இந்த மாதிரி வரும் கிராஃப். செவி லாக் பிளாட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம சிசின்னு சொல்லுவோம். சிசின்றது என்ன? வாட் இஸ் சிசி? Coefficient of compressibility. அதே தான், பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதுக்கு இதுக்கும் இது வந்து நம்ம செமி லாக் பிளாட்ல வரைவோம். லாக் ஸ்கேல் லாக் கிராஃப் பார்த்துருக்கீங்களா? செமி லாக் பிளாட். எஸ் சார். ஸோ லாக்ல வரைஞ்சோன்னா நமக்கு சிசி கிடைக்கும். சிக்மா 2 dash E1 E2. சார் செமிலாக் பிளாட்னா என்ன சார்? செமி லாக் பிளாட்னா லாக் ஸ்கேல்ல வரைவீங்க தம்பி. காலேஜ்ல வரையிலையா? கண்டிப்பா வந்திருப்பீங்க லாக் ஸ்கேல. லாக் ஸ்கேல் ஓகே சார். செமிலாக்ன்ற டேர்ம் தெரியல. செமி லாக்னா பாதி லாக் பாதி நார்மல். ஒரு ஆக்சிஸ் வந்து நார்மலா இருக்கீங்க, பாதி இன்னொரு லீனியர், பாதி வந்து கர்வ்டு மாதிரி. ஆமா. செமி லாக்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிஸ் வந்து நார்மலா இருக்கும், இன்னொரு ஆக்சிஸ் வந்து லாக் ஸ்கேல் வச்சு வரைவீங்க. இந்த இடத்துல வந்து லாக் வந்து வாய்ட் இதுக்கு மட்டும் எடுப்பீங்க. செமி லாக்னா இது மட்டும் லாக்ல இருக்கும், அதாவது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் லாக்ல வரைவீங்க. இது வந்து நார்மலா வரைவீங்க. புரியுதா? வாய்ட் ரேஷியோ அப்படியே வரைவீங்க. அதனால அது பேர் செமி லாக்ல வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்லோப் என்ன? dy/dx. இப்போ ஸ்லோப் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு E1 minus E2 by சொல்லுங்க log 10 of sigma 2 dash minus log 10 of sigma 1 dash. The CC. So CC is equal to E1 minus E2 by log 10 of sigma 2 dash by sigma 1 dash. So this is the coefficient of compression index. Is it clear? Yes sir. Next போலாம். Primary consolidation பார்க்கலாம். Primary consolidation. ஸோ ப்ரைமரி கன்சல்டேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் 0வா இருக்கிறப்ப போர் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்?
100%. கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். போர் வாட்டர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். அப்போ கன்சால்டேஷன் நடக்க போர் வாட்டர் ரிமூவ் ஆகும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ டைம் வந்து இன்ஃபினிட்டியில் போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டா? ஆமா சார். பீக் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ். இதான் லாஜிக். ஸோ இது கேட்பாங்க, கன்சால்டேஷன் அப்போ எது இன்க்ரீஸ் ஆகும், எது டிக்ரீஸ் ஆகும்? போர் வாட்டர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இந்த எக்ஸ்பிரஷன் தெரியணும் உங்களுக்கு. என்ன எக்ஸ்பிரஷன்னா டெல்டா ஹெச் பை ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ பை 1 பிளஸ் இ நாட். சேஞ்ச் இன் திக்னஸ் வந்து சேஞ்ச் இன் வாய்ட் ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். புரியுதா? ஏன்னா திக்னஸ் மாறுச்சுன்னா வாய்ட் ரேஷியோ மாறும். கரெக்டா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்மா. டைம் சொல்லுங்க சார், புரியல. திக்னஸ் மாறுச்சுன்னா வாய்ட் ரேஷியோ மாறும். அந்த லாஜிக்ல இந்த ஈக்குவேஷன் வரும். என்னம்மா புரியல? வாட் ஹேப்பன்? டார்க்லி பொசிஷன்ல தான் சார் இருக்கு. திக்னஸ் கனால சேஞ்ச் ஆகும் சொன்னேன் சார். என்ன ஐ கான்ட் கெட் யூ. மறுபடியும் சொல்லுங்க. சார் திக்னஸும் வாய்ட் ரேஷியோவும் டார்க்லி பொசிஷன் டுவா இருக்கிறதால சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். ரெண்டுக்கும் சேமா. ஆமா ஆமா, திக்னஸ் குறையறதுனால வாய்ட் ரேஷியோவும் குறையும். ஸோ அந்த லாஜிக்ல தான் அதை டெரைவ் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு தான் நான் பிரைமரி கன்சல்டேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ டெல் ஹெச்ன்றது என்ன? ஹெச் நாட் இன்டூ டெல்டா இ பை 1 பிளஸ் இ நாட். கரெக்டா? நமக்கு சிசிக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும். சிசிக்கு என்ன? டெல்டா இ பை லாக் 10 ஆஃப் சிக்மா 2 minus 6 sigma 2 by sigma 2 dash by சிக்மா 1 டேஷ் sigma 1 dash. கரெக்டா? அப்போ டெல்டா இயோட வேல்யூ என்ன? சிசி இன்டூ லாக் 10 ஆஃப் sigma 2 dash by sigma 1 dash. கரெக்டா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நாட் பை 1 plus E naught into CC into log 10 of sigma 2 dash எப்படி எழுதலாம்? sigma 1 dash plus delta sigma எழுதலாமா? சொல்லுங்கப்பா. sigma 1ஓட ஏதோ கொஞ்சம் வேல்யூ அதிகமா இருக்கும், அதான sigma 2 dash. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? sigma 1 dash plus delta sigma அப்படின்னா sigma not dash plus delta sigma increment and stress. ஸோ இதுதான் நம்ம பிரைமரி கன்சல்டேஷனுக்கு யூஸ் பண்ற எக்ஸ்பிரஷன். இஸ் இட் கிளியர்? ஓகே சார். இதுல சிசிக்கு வந்து 2 எம்பரிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு. யாருன்னா டெர்சாகி அண்ட் பெக் கொடுத்துருக்கோம். This was given by Tersaghi and Peck. First வந்து 0.009 liquid limit minus 10%. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நேச்சுரல் சாயில் ஆர் அன்டிஸ்டர்ப்டு சாயில். அடுத்து சிசி வந்து 0.007 இன்டூ லிக்விட் லிமிட் மைனஸ் 10%. ஸோ இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ் ஃபார் ரீமோல்டட் சாயில். புரியுதுலப்பா? இது கிளியர்? இது 2 எம்பரிக்கல். ஓகே சார். இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாயில் இருக்கு, இதோட வால்யூம் வந்து V0 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ இப்போ எவ்வளோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது? பர் ஒரிஜினல் வால்யூம்
நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ண சரியா, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வால்யூம். கரெக்டா? சார் ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் சேஞ்சுன்னு சொல்லுவோம். எம்வி டெல்டா வி பை இ நாட் இன்டூ டெல்டா சிக்மா டேஷ். இப்போ நமக்கு டெல்டா ஹெச் பை ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ பை 1 + இ நாட். கரெக்டா? உங்களுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஷன் தெரியுமா? சொல்லுங்கப்பா. சார் எஸ் சார். வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு திக்னஸ். அப்போ வால்யூம் என்ன பண்ணலாம்? டெல்டா ஹெச் இன்ட்டு ஏரியா பை ஹெச் நாட் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாமா? எஸ் சார் பாசிபிள். இப்போ ஏரியா வந்து சேம் தானே, சாயில் சாம்பிளில் ஏரியா மாறாது. கரெக்டா? ஏரியாவும் சேஞ்ச். சரியா? ஸோ அப்போ டெல்டா வி பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு provided there is no lateral confinement. கரெக்டா? சொல்லுங்கப்பா. ஸோ அப்போ டெல்டா ஹெச் பை ஹெச் நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி நாட் ஆகிடுமா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன எழுதலாம்? டெல்டா இ பை 1 + இ நாட். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எம்இ இஸ் ஈக்குவல் டு delta E by 1 + E naught by delta sigma dash. M is equal to delta E by delta sigma dash into and the change in void ratio by change in effectiveness. இது எங்கேயோ பார்த்துக்கீங்களா? என்ன இருப்பாது? What is this? What is the value? இப்போதானே டெரைவ் பண்ணும். AV by 1 + E naught. கரெக்டா? சொல்லுங்க அப்புறம். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அப்படி இல்லை எனக்கு டைம் செட்டில்மெண்ட் வேணும்னா அதை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா is equal to delta V by Vன்றது என்ன? delta H by into 1 by delta sigma dash. delta H எப்படி கண்டுபிடிக்கும்? mv into h into delta sigma dash. கரெக்டா? சொல்லுங்கப்பா. This is another expression to calculate primary consolidation. The points காப்பி பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்னீங்க, அது மட்டும் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஜென்ரலாக சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்னம்மா சொன்னோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இந்த கிளேக்கும் சாண்டுக்கும் வச்சு சொன்னீங்க சார். இந்த இதுல அந்த del h by h நாட் அந்த ஈக்குவேஷன் எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு? அந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் வந்து அந்த லேட்ரல் கன்ஃபைன்மெண்ட் வச்சு வரும். தேவையில்லை. The derivation is not required. லேட்ரல் கன்ஃபைன்மெண்ட் தான் லேட்ரலாக வந்து சாயில் டிஸ்பிளேஸ் ஆகாது அப்படின்ற கான்செப்ட்ல டெரைவ் பண்ணுவோம். டைம் வேஸ்ட் தேவையில்லை. இந்த டெரிவேஷன் ஓகே கரெக்டாக அந்த ஈக்குவேஷனே வச்சுக்கோங்க. சரியா? எப்படி வரும்னா வித்தவுட் லேட்ரல் கன்ஃபைன்மெண்ட், அதாவது லேட்ரலாக சாயில் மூவ் ஆகாமல் திக்னஸ் மாற வாய்ட் ரேஷியோ மாறும். ஸோ அந்த கான்செப்டில் இது வரும். அப்போ சேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்டில் வந்து ஏர் ரிமூவ் ஆகும். பூபதி ஏர் வந்து ரிமூவ் ஆகும். அது வந்து காம்பாக்ஷன் சொல்லுவேன். கிளே சாயிலில் 4 வாட்டர் ப்ரெஷர் ரிமூவ் ஆகும். ஓகே சார். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா சார்? சிசினாலும் ஏவினாலும் ஒன்னா சார்? இல்லைப்பா, இல்லை கிடையாது. அப்போ சிசி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டின்னு சொன்னீங்க. ஏவி தான் அப்படி சொல்லியிருப்பேன். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஷன் இண்டெக்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஓகே சார். ஹெட்டிங் வந்து கன்சால்டேஷன் போடுங்க. ஆமாம் கன்சல்டேஷன். சார் டெல்லி வந்து E1 - E2 தானே சார் வரும்? டெல்லி E1 - E2 தானே சார் வரும்? E2 - E1 விட்டுருக்காங்க. E1 - E2 கீழே சிக்மா 2 - சிக்மா 1 மாத்திருக்காங்களா? இல்ல அது ஓகே சார். அது வந்து σ2 - σ1 தான். வந்து சொல்றப்போ E1 - E2 சொன்னீங்க.
ஓகே ஃபைன். மாற்றி போட்டிருக்காங்க மைனஸில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனா போகும். மைனஸில் போட்டிருக்காங்க பாருங்க, நெகட்டிவ் நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன் சார் மைனஸ்ல போட்டுருக்காங்க? மைனஸ் தானே வரும் மாற்றி போட்டா. நம்ம போட்டதுக்கு ப்ளஸ் வரும்ப்பா. அந்த வேலையை நம்ம பிளஸ்ல போட்டிருக்கோம் சார், ஆனா இங்க ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆமாப்பா, அதான் மைனஸ் தானே வரும், மாற்றி தானே போட்டிருக்காங்க. மாற்றி போட்டால் மைனஸ் தானே வரும். லோவர் வேல்யூ மைனஸ் ஹையர் வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ வில் கெட் இன் நெகட்டிவ், ரைட்? ஓகே சார், ஓகே. ஸோ அதுதான் இங்கே நெகட்டிவ்ல போட்டிருக்காங்க. நம்ம வந்து டைரக்டா என்ன பண்ணணும், அதுக்காக இந்த மாதிரி மாத்திருக்காங்க. சரியா? இன்னும் புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே அது நெகட்டிவ் சைன் எதுக்குலாம், ஓகே வாய்ட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அப்படி மாத்திருக்காங்க. பட் உங்களுக்கே நேச்சுரலா தெரியும் வாய்ட் ரேஷியோ என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். கரெக்டா? தட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் சேஞ்சிங் த வேல்யூ. வேற ஒன்றும். சார் காப்பீட் சார். சார் அப்படியே நீங்க சார் இந்த 2 பாயிண்ட் தெரியுற மாதிரி. சார் சொல்லுங்கம்மா. கீழே ஸ்க்ரால். சார் 1 minute சார். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாப்பா? கம்ப்ளீட்டட்? எஸ் சார். முடிச்சிட்டீங்களாப்பா இருக்குங்களா? சார் 1 minute சார். முடிச்சிட்டீங்களாப்பா? எஸ் சார். ஸோ இங்கே பவர் கட் நான் ஒரு 11:30 ஜாயின் பண்ணுங்க. சரியா? நான் என்ன பண்ண முடியும் பார்க்குறேன். மொபைலில் டிஸ்பிளே பண்ண முடியுமா, இல்லை மொபைல் வச்சு யூஸ் பண்ண முடியுமா பார்க்குறேன். ஓகே ஓகே சார். சார்ஜிங் ஆப்ஷன் சார் 11:30 ஜாயின் சார் டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் டைம். 11:30 ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே 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 சார். தேங்க்யூ.